டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தா அண்ட் ரிவால்வர் ரீட்டா மாதிரியான படங்கள் என்ன ஆச்சுன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்பிலே உருவாகியுள்ள ரிவால்வர் ரீட்டா, ரகுதாத்தா போன்ற படங்களை பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படின்றது அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய தயாரிப்பு பணிகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்து விட்டார்கள். மிக விரைவிலேயே அந்த படத்துடைய வெளியீட்டு தேதிக்கான அறிவிப்பு வெளியாகும். சார், இப்போ நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கிரேசி மோகனோட படங்கள் மாதிரியான காமெடி படங்கள் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் சரவணனுக்கு சொன்ன பதிலில் பாதி உங்களுக்கும் பொருந்தும். குடும்பத்தோடு ரசிக்கின்ற மாதிரி ஒரு நகைச்சுவை படத்தை பார்க்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற விஷயம் சுந்தர் சிக்கு தெரிந்து விட்டதன் காரணமாகவும் என்னவோ இந்த மாத இறுதியிலே கலகலப்பு 3 படத்துடைய படப்பிடிப்பை அவர் தொடங்கி இருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படம் வெளியாகி நிச்சயம் உங்களை மகிழ்விக்கும். ஆக்டர் மம்முட்டி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு கான்டென்ட் மூவி அப்படின்னு சொல்லி மாறி மாறி நடிச்சிட்டு இருக்காரு. அதில் நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதே பாணியை தமிழ்ல இருக்கிற பெரிய பெரிய நட்சத்திரங்களான ரஜினி, கமல் ஃபாலோ பண்ணா தமிழ் சினிமாவில் அது எப்படி அமையும்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. மலையாள பட உலகிலே மம்முட்டி, மோகன்லால் போன்றவர்கள் பல ஆண்டுகளாக இதே பாணியை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கமல்ஹாசன் இந்த முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் அப்படி அவர் நடித்த படங்கள் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை எட்டவில்லை. அதன் காரணமாகவும் என்னவோ கமல்ஹாசன் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு விட்டார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் இது போன்ற பரிசோதனை முயற்சிகளில் ஈடுபடுவதில்லை. அவருடைய பட்ஜெட் அதற்கு அவரை அனுமதிப்பதும் இல்லை. சார், அப்துல் கலாமுக்கு மூவிஸ் பார்க்குற பழக்கம் இருக்கான்னு காரைக்குடியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் எப்படிப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் சுமந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொறுப்பு சுமையின் காரணமாகவும் என்னவோ திரைப்படங்களை பார்க்கின்ற பழக்கமே அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. சார், சூர்யா நடித்த ஃபிலிம்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு திருப்பூர்லேருந்து காயத்ரி கேட்டிருக்காங்க. சூர்யா நடித்த படங்கள்லேயே என்னை மிகவும் கவர்ந்த படங்கள்னா 3 படங்களை சொல்லலாம். 1 பாலாவுடைய இயக்கத்திலே உருவான பிதாமகன், 2வது ஏஆர் முருகதாசுடைய இயக்கத்திலே உருவான கஜினி, 3வது சுதா கொங்கராவுடைய இயக்கத்திலே உருவான சூரரை போற்று திரைப்படம். முத்து படத்துல குழுவாலிலே மொட்டு வந்தல்லோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடினவர் யாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. குழுவாலிலே மட்டு வந்தல்லோ என்ற பாடலுக்கு நடனம் ஆடியவர் நடன இயக்குனர் இல்லை, நடன கலைஞர். லைக்கா ப்ரொடியூஸ் பண்ற படங்களான விடாமுயற்சி படத்துல இருந்து அஜித் குட் பேட் அக்லி படத்துக்கு போயிட்டாரு. அண்ட் ஆல்சோ லூசிஃபர் 2 படத்தோட ஷூட்டிங்க்கு நிதி சரியா வரல அப்படின்னு மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜ் அடுத்த படங்களுக்கு போயிட்டாங்க. அண்ட் லைக்காவோட சொந்த கிரிக்கெட் டீம்ல முன்னணி வீரர்களுக்கு சம்பளம் ஒழுங்கா வரதில்லை அப்படின்னு அவங்களுமே விலகிட்டாங்க. அப்படி உண்மையிலேயே லைக்கா என்ன ப்ராப்ளம்ல தான் இருக்காங்க, அவங்க எப்போ இதுல இருந்து வெளியில வருவாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அந்த நிறுவனத்திலே பிரச்சனை இருக்கிறது அப்படின்றது எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் அது என்ன மாதிரியான பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதெல்லாம் தான் யாருக்கும் தெரியாத விஷயமா இருக்குது. அதை பற்றி ஒரு அறிக்கையை லைக்கா புரொடக்ஷன்ஸே வெளியிட்டார்கள் என்றால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்முடைய நிகழ்ச்சிகளில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பல எதிர்மறையான விமர்சனங்களுக்கு நடுவுல ஸ்டார் படம் வெற்றி படமா அமைஞ்சதுக்கு யார் காரணம்னு சேலம்ல இருந்து அழகரசன் கேட்டிருக்காங்க. எதிர்மறையான விமர்சனங்களுக்கு நடுவே ஸ்டார் திரைப்படம் வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த கவினுடைய அற்புதமான நடிப்பாற்றல். 2வது அந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்களுடைய திறமையை சரியாக வெளிக்கொண்டு வந்த அந்த படத்தினுடைய இயக்குனரான எலனுடைய திறமை. ரோஜா படத்துல டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழியுள்ள பாட்டோட பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு இந்தியன் படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிஎம்க்குலாம் காப்பி ரைட்ஸ் அப்படின்றது எப்படி அப்ளிகபிள் ஆகும்? அண்ட் ஆல்சோ இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் மெட்ராஸ் டாக்கீஸ் கிட்ட ரைட்ஸ் வாங்கியிருப்பாரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. 2 படத்துக்கும் ஒரே இசையமைப்பாளர் அப்படின்றதுனால அது தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம். ரோஜா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் மெட்ராஸ் டாக்கீஸ் அல்ல, பாலச்சந்தருடைய கவிதாலயா நிறுவனம். ஜூலி கணபதி படம் இப்போ பார்க்கும்போது கூட ஒரு சீட்டேஜ் த்ரில்லரா இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கான வரவேற்பு கிடைச்சதா அண்ட் அந்த படத்துக்கு ஏதாவது அவார்டு கிடைச்சதான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஜூலி கணபதி திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் விமர்சகர்களுடைய பாராட்டை பெற்ற அளவிற்கு ரசிகர்களுடைய பாராட்டை அந்த படம் பெறவில்லை. அதனால்தான் வெற்றி வாய்ப்பை கூட அந்த படம் இழந்தது. அந்த படத்துக்கு எந்த விருதும் கிடைக்கவில்லை. விக்ரம் இப்போ பின்னணி குரல் கொடுக்கிறாரான்னு மதுரையில இருந்து கமல்நாதன் கேட்டிருக்காங்க. முன்னணி கலைஞராக ஆக வேண்டும் என்ற தன்னுடைய ஆசை நிறைவேறாத காரணத்தினால்தான் அந்த காலகட்டத்தில் பல கலைஞர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து கொண்டிருந்தார் விக்ரம். இப்போது விக்ரம் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி கலைஞர் மட்டும் இல்லை, முக்கியமான கலைஞராகவும் இருக்கிறார். அதனால் பின்னணி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கல.
நடிகர் சங்கம் பில்டிங்க்கு நிதி வேணும் அப்படின்னு சொன்னதும் ரஜினி தானே முதல் ஆளா வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும், ஆனா அவர் இன்னைய வரைக்கும் கொடுக்கலையே, அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மந்தவெளியில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்லுகின்ற இந்த நேரத்திலே கூட ரஜினி நடிகர் சங்க கட்டண நிதிக்காக பணத்தை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவசரப்பட்டு அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இருக்கப்பற்று படத்தோட இயக்குனர் அடுத்து எந்த படத்தை இயக்க இருக்காருன்னு தவமணி கேட்டிருக்காங்க. இருக்கப்பற்று படத்தை மிகச்சிறப்பாக இயக்கியிருந்த யுவராஜ் தயாளன் இப்போது இந்த படத்தை இயக்குவதாக தெரியல. அடுத்த படத்திற்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாவுக்கும் விக்ரம்க்கும் நடுவில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சான்னு சென்னையில இருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. இயக்குனர் பாலாவை பற்றி ஒரு பத்திரிகையில விக்ரம் பதிவிட்டிருப்பதை உங்களுடைய கேள்விக்கு பதிலாக தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலா எனக்கு ஸ்பெஷல். அவரோடு வேலை பார்ப்பது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, சந்தோஷமான பள்ளி நாட்களை இழந்து விட்டு மறுபடியும் போக இஷ்டப்படுகிற மாதிரி நாங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு அற்புதமான செய்தி தானே இது என்று பதிவிட்டிருக்கிறார் விக்ரம். ஆனால் இந்த பதிவு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியான ஒரு பதிவு. நடிகர் திலகம் சிவாஜி அண்ட் ஆக்ட்ரஸ் லதா சேர்ந்து ஏதாவது மூவில நடிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்து சிவகாமியின் செல்வன் என்ற படத்துல லதா நடிச்சிருக்காங்க. சி.வி. ராஜேந்திரனுடைய இயக்கத்திலே உருவான அந்த திரைப்படம் ஆராதனா என்ற இந்தி படத்தினுடைய தமிழ் பதிப்பு. அரண்மனை 4 மாதிரியான ரொம்ப ஆவரேஜான மூவிஸ் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மதுரையில இருந்து முரளி கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்தவரையிலே மக்கள் தான் நீதிபதிகள். அவருடைய ஆதரவை பெற்றிருப்பதால் தான் அரண்மனை 4 திரைப்படம் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வசூலையும் வாரி குவித்து கொண்டிருக்கிறது. சிறந்த கலைஞர்கள் பொருத்தமற்ற உறவுகளால தன்னோட கரிகரையை தொலைச்சிடுறாங்க. அதுல ஒருத்தராக தான் நான் சிங்கர் சுசித்ராவை பார்க்குறேன். அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்தோடு 100க்கு 100% நான் உடன்படுகிறேன். சார், இத்தனை வருஷம் உங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ இருக்கிற கலைஞர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கும் என்ற கண்ணதாசன் வரிகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வரிகளை மனதிலே வைத்துக் கொண்டு பணிவோடு இருப்பவர்கள் பல பேர் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே உச்சத்திலே இருக்கிறார்கள். அந்த பணிவு இல்லாத காரணத்தினால் எத்தனை நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞருடைய வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது என்பது நீங்கள் அறியாததா என்ன? சிவாஜி தன்னோட படங்களுக்கு மியூசிக் பண்ற மியூசிக் கம்போசர்ஸை அப்ரிஷியேட் பண்ண ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அவர் யார் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அப்படின்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜியோடு மிக நெருக்கமாக பழகிய இசையமைப்பாளர்கள்னா ஒன்று மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், அடுத்தது இசைஞானி இளையராஜா. அவர்கள் இருவருடைய இசையும் பல முறை மனம் மகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார் சிவாஜி. ஒரு காலத்துல வில்லன் நடிகர்களை பார்த்தா மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க அண்ட் ஆல்சோ ரொம்பவே வெறுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற வில்லன் நடிகர்களை மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்களே, இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மலேசியால இருந்து சிவனேஷ் கேட்டிருக்காங்க. ஆன்மீக பெரியவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா களி முத்திருச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ரசனை மாற்றமாகத்தான் நான் பார்க்குறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். திரையுலகில் மட்டுமில்லாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் படித்து தெரிந்து கொள்ள பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாகினி ஸ்டுடியோவிலிருந்து தன்னுடைய அலுவலகமான தேவர் புனிஸுக்கு சின்னப்ப தேவர் போய்கொண்டிருந்த வழியில் இருந்தது தான் ராம் தேட்டர். அப்போ அந்த தேட்டர்லேயே ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படி இருக்குது இந்த படம் என்று தன்னுடன் காரிலே பயணம் செய்தவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் சின்னப்ப தேவர். இனியோட இந்த படம் கடைசிங்க, நாளைக்கு வேறு படம் போடுறாங்க என்று அவர்கள் சொன்ன உடனே, அப்பா மத்தியான ஷோக்கு 4 டிக்கெட் வாங்க, இந்த படத்தை போய் பார்த்துடலாம் என்று இருக்கிறார் தேவர். அண்ணே 4 நாளே ஓடல இந்த படம், அதனால தானே இந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த படத்தை போய் பார்க்கணுன்றீங்களே என்று அந்த காரில் இருந்தவர்கள் கேட்க, எந்த மோசமான படத்துலையும் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக இருக்கும். ஏதாவது நல்ல விஷயத்த சரியாக சொல்ல தெரியாமல் கூட அவன் கோட்டை விட்டுருப்பான். இது மாதிரி படங்களை தாண்டா முதல்ல பார்க்கணும். நல்ல படங்கள், இப்போ ஓடுற படங்களை என்றைக்கு வேணால் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் டிக்கெட் வாங்கு என்றாராம் சின்னப்ப தேவர். சின்னப்ப தேவரை பொறுத்தவரையிலே அவருடைய வெற்றிக்கான காரணங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, எந்த திரைப்படத்தையும் விட்டு வைக்க மாட்டார் சின்னப்ப தேவர். எல்லா திரைப்படங்களையும் திரையரங்கிலே பார்க்கின்ற வழக்கம் இருக்கிறது. திரையரங்கிலே மக்களோடு பார்க்கும்போது தான் ஒரு காட்சியை மக்கள் எப்படி ரசிக்கிறார்கள், இல்லை ஒரு காட்சியை எப்படி ஒதுக்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பது அவருடைய வாதமாக அப்போது இருந்தது. இது போன்ற செய்திகளுடைய துணையோடு பல வெற்றிகளை குவித்தவர் தான் சின்னப்ப தேவர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.